शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. இனிமேல் வேற ஒரு இதை ஒட்டின அடுத்த விசாரம். நம்ம அனவச்சின்ன ஆனந்தா பிரத்யேக ரூபத்தையா நித்தியமே பிராப்தா. மோட்சங்கிறது என்ன? இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணி நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம் தான். ஆத்மஸ்வரூபம் சொன்னா இதான் எப்போ கிடக்க நம்ம கிட்டே தான் இருக்கு. பிரயத்தனம் பண்ண வேண்டியது இல்லையா? நம்ம கிட்ட இல்லாததுக்காக நாம சிரமப்பட்டு சம்பாதிக்கணும். இதான் நம்ம தானே அப்படின்னு சொன்ன அனவச்சின்னானந்தா பிரத்யேக ரூபத்தையா நித்தியமே பிராப்தா. அப்ப அதுக்காக யாராவது பிரயத்தனம் பண்ணணுமா என்ன? சத்தியம் நித்திய பிராப்தோபி அனவச்சின்னானந்தா தம் ஆவృత్య தத்விபரீதம் அனர்த்தம் பிரதர்சயந்தியா அவித்யயா சம்சாரதசாயா அசத்கல்பத்துவம் நீதா இது அகிருதார்த்ததா. கேட்கிற கேள்வி என்னமோ வாஸ்தவமான கேள்விதான், நியாயமான கேள்வி. ஆனா இந்த இடத்துக்கு அனவச்சின்னானந்தம் நித்திய பிராப்தம் தான். நித்திய பிராப்தமா இருந்தா இப்ப அப்பிராப்தம்னு தான். அது ஒரு கதை எப்படி வந்தது என்கிட்ட? ஆனந்தமே கிடையாது இல்லை அப்படின்னு ஒரு கதை எப்படி வந்தது? ஏன்னா என்னுடைய ஆனந்தத்தை அவித்தியன்னு ஒண்ணு வந்து மறைச்சு வச்சு இல்லாம பண்ணிடல, மறைஞ்சு போய் இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து இல்லைன்னு நினைச்சு அப்படியான அது சம்பாதிச்சாரமே பிரயத்தனம் பண்ணலாம். ஏன்னா நியாயமா இதுக்கு ஒன்றும் பிரயத்தனமும் அல்ல. அதனால நித்திய பிராப்தோபி அனவச்சின்ன ஆனந்தா சம்சாரதசாயாம் அவித்யா அசத்கல்பத்துவம் நீதா இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆனந்தம் எங்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்ல வச்சு அந்த அவித்தியம் அதை மறைச்சு எடுத்து வச்சு அப்ப இப்ப என்ன பண்ணணும்? அந்த மறைவிலிருந்து அவித்யா, அந்த அவித்தியை நிவர்த்தி பண்ணினாதான் நம்மளுடைய ஆனந்தம் நமக்கு கிடைச்சதாக. அதுக்காக வேலை பண்ணணும். நிவர்த்திதாயாஞ்ச தஸ்யாம் நிரஸ்தே நிகில அனர்த்த விக்ஷேபே ஸ்வகண்டகத விஸ்வத கனகாபரணவது பிராப்தியத இவ இது ஔபச்சாரிகை சத்திய பிராப்தியதா இது கேட்குது. இந்த அவித்தியை கஷ்டப்பட்டு தியானம் சம்பாதிச்சு நிவர்த்தி பண்ணினா என்னாச்சு? அதனால வந்து அனர்த்தங்கள் எல்லாம் காணாம என்னாச்சு? கண் கழுத்திலேயே இருந்த ஸ்வர்ணாபரணம் மறந்து போய் தேடிட்டு இருந்தவனுக்கு கிடைச்சா மாதிரி ஆயிடுச்சு. அது வாஸ்தவமா பிராப்தியதேன்னு இல்லை, பிராப்தியத்தை கிடைச்சா மாதிரி வேண்டியதான் இருக்கு. எங்கேயும் போவே இல்லையே. தலையில போட்டு கண்ணாடியை தேடுவான். அது அந்த மாதிரிதான் வேண்டியே இருக்கு. ஆனா தேட முடியாது, தேடி கண்டுபிடிக்க முடியாது. இது ஔபச்சாரிகை சத்திய பிராப்தியதா இது கேட்டு இது சில பேர் சொல்றா. அந்நிய வேற சில பேர் என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்கன்னா, காரியகாரணம் சொல்றது நமக்கு க்ஷேமகாரண காரணம்னு ஒண்ணு சொல்லுவோம். உற்பத்திக்கு காரணம்னு ஒண்ணு, ஸ்திதிக்கு காரணம்னு ஒண்ணு, அபிவிருத்திக்கு காரணம்னு ஒண்ணு, இதுவரை தெரியாம பிரதிபந்தகாபாவத்துக்கு காரணம்னு ஒண்ணு. இது பல விதமா சொல்றோம். பிரதிபந்த நிவர்த்திக்காக ஒண்ணு. இப்போ அந்த மாதிரி ஒன்று வச்சுப்போம். ஆக சம்சாரதசாயாம் நாஸ்தி ந பிரகாசதே இது விவகார யோக்கியத்துவ ரூப ஞான ஆவரண பிரயுக்தஸ்ய மம நிரதிசயானந்தோ நாஸ்தி இது பிரத்யேக சர்வசித்தத்வா சதாரம்பணபூதா கஷ்டித் பிரம்மானந்தஸ்ய அபாவः கால்பனிகः யாவதவித்யம் அனுவர்த்ததே. இப்போ சம்சாரியாக இருக்கும்போது அந்த நிரதிசயமான ஆனந்தம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு உங்களுக்கு அனுபவத்துல தெரியறது இல்லையோ? நிரதிசயமான ஆனந்தம் எனக்கு இல்லை தெரியறதா தெரியலையா? தெரியறது சொல்றாரு இல்லையா? தெரியறது. நிரதிசயமான ஆனந்தம் என்கிட்ட இல்லை அப்படின்னு தெரிகிறது. இப்படி தெரியறதுக்கு காரணம் என்ன? அந்த நிரதிசயமான ஆனந்தம் ஆவதம்.
ஆவரணங்கிறது என்ன? நாஸ்தி நப்பிரகாசத்தே அப்படின்னு விவகாரத்துக்கு யோக்கியமாக்கப்பட்டது அவித்யால. நம்மளுடைய அந்த ஆனந்த ஸ்வரூபம் என்கிட்ட இல்லை, நான் ஆனந்தமாக இல்லை அப்படின்னு சொல்லும்படியாக பண்ணி வைக்கிறது அவித்யை. இதுதான் அது பண்ற ஆவரணம். ஆக நமக்கு பணம் வந்துருக்கு, நமக்கு அப்படி நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெரிய ஆனந்தம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையுமே நாம அனிர்வச்சனீய சாத்தின்னு ஒத்துந்ததுனால ஒரு சுத்தியில ரஜிதம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத கூட நாங்க பிராதிபாதிக ரஜிதம் அப்படின்னு சொல்றோம். ரஜுல பாம்புன்னு பிரணம் வந்ததுன்னு சொன்னா பிராதிபாதிகமான பாம்பு வந்ததுன்னு சொல்றோம். அப்ப அதே மாதிரிதான் எனக்கு நிரட்சியானந்தம் இல்லை, எனக்கு நான் பிரம்மானந்தத்தை அனுபவிக்கல அப்படின்னு சொல்ற இந்த பிரதீதிக்கும் விஷயமாக ஒரு ஆனந்த அபாவம் நம்ம கிட்ட இருக்கு. அது வியாபகாரிகம் பிராதிபாசனம் அது தகுந்த அவ்வளவு வச்சுக்கோம். பாரமார்த்திகம் இல்லை, அந்த பிராந்திக்கு விஷயமாக ஒரு பிரம்மானந்த அபாவம் இருக்கு, கால்பனிகா. ஏன்னா இந்த பிரதீதி எல்லாருக்கும் இருக்கு. மம நிரதிசயானந்தா நாஸ்தி நபாதி அப்படின்னு தானே உலகத்துல அக்கறவனே சொல்றான். நிரதிசய ஆனந்தத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு அப்படின்னு சொல்றது. ஆகையால இது சர்வசித்தமா இருக்கிறதுனாலே அந்த அனுபவத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடிய கட்சிக்கு பிரம்மானந்தத்தை அபாவா, பிரம்மானந்த அபாவங்கிறது அவர்கிட்ட இருக்கு. அது கால்பனிகா. இது எது பரிந்தம் இருக்கும்னா யாவது அவித்யம் அனுவர்த்ததே. இந்த அவித்யை இருக்கிற பரிந்தம் அவித்யை போச்சுன்னா அது போகும். அவித்யா நிவர்த்த தன்மூலத்துவான் நிவர்த்தது இதே இந்த கிரமம். அதுக்கு காரணமான அஜ்ஞானம் நிவர்த்தியா இருக்குன்னா பிரமமும் போச்சு. அஜ்ஞானம் போனது கூட பிரம்மம் இருக்காதோ இல்லையா? அப்ப அதுவும் போயிடும். இது எஸ்மின் கதி அகிமக்ஷண இத்தியாதி லட்சணானுரோதேன முக்கியமேவ தத்து பிராப்தியம் வித்யா. அப்படி பார்த்தா இப்ப தியானம் இருந்தால்தான், தியானம் வந்தால்தான் இந்த நிரதிசயானந்தம் நமக்கு கிடைக்கிறது. தியானம் வரதுக்கு முன்னாடி ஆனந்த அபாவம் இருந்தது, கால்பதிகமான ஆனந்தம் இல்லை. தியானம் வந்ததுக்கு அப்புறம் ஆனந்தம் உற்பத்தி ஆச்சுன்னு நான் சொல்ல வரல. தியானம் வந்ததுக்கு புதுசா ஒரு ஆனந்தம் பரவுதுன்னு சொல்லல. ஆனா தியானம் வர்றதுக்கு முன்னாடி ஆனந்தம் இல்லை அப்படின்னு அனுபவிக்கப்பட்ட ஒரு ஆனந்த அபாவம் இருந்தது. இப்ப தியானம் வந்ததுனால அந்த இல்லைங்கிற இல்லாமை இங்கு விட்டது, ஆனந்தம் கிடைச்சது. இதுதான் ஆனந்தம் இப்படி சொல்லலாம் அப்படின்னு அவரேது. சில பேர் என்ன சொல்றா, அவேத்தியத்து புருஷார்த்த அபுருஷார்த்தத்வாத்து சம்சாரசாயாம் சதப்பி அனவச்சின்ன சுகம் ஆபரோக்ஷ அபாவா புருஷார்த்தம். அவேத்தியம் தெரியாமல் இருக்கக்கூடியது புருஷார்த்தம். நம்ம புருஷார்த்தம் எதுன்னா நமக்கு தெரிஞ்சது. சுகமோ சுகம் எதுவோ, சுகமோ துக்கம் நிவர்த்தியோ எதுவா இருந்தாலும் நமக்கு வந்ததுன்னு நமக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் அது புருஷார்த்தம். சுகம் பார்த்து வந்து பொறுத்து எனக்கே தெரியாதுன்னு இருந்தா இவன் புருஷார்த்தம். அதனால அவேதிக்க அபுருஷார்த்தம் தான். இவன் தெரிஞ்சிருந்தா தான் அது புருஷார்த்தம். சம்சாரதசாயம் கதப்பி அனவச்சின்ன சுகம் இப்ப இருக்கு, என்ன இருக்கு, ஆனா தெரியல, இருக்கிறதுன்னே தெரியல. அப்போனா அந்த புருஷார்த்தம் இல்லை. சுகம் நமக்கு தெரியும்படியா நம்ம அனுபவத்துக்கு விஷயமானால்தான் அது புருஷார்த்தம். நமக்கே தெரியாம இருந்ததுன்னா அது புருஷார்த்தம் இல்லை அப்படிங்கிற நியமத்துல பார்த்தா நம்ம கிட்ட அளவு கடந்த ஒரு ஆனந்தம் இருக்கு. என்ன பிரயோஜனம் நமக்கு இல்லையே, அதனால அது புருஷார்த்தம் இல்லை. ஆபரோக்ஷ அபாவா ந புருஷார்த்தா. அப்போ சொன்னா நீ அந்த ஆனந்த தியானம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அது சொப்பிரகாசம் மாட்டேன். தியானத்துக்காக வேறான ஒன்னா இருந்ததுன்னா சரி, அதுல தியானம் வரல, அதனால தெரியாமலே அது எடுத்து விட்டுன்னு சொல்லலாம். ஆனா இந்த சுகத்தை ஆத்மஸ்வரூபமா விட்டுருக்கிறதுனால, அது தியான சுரூபமாகவும் இருக்கிறதுனால, சொப்பிரகாசமாக விட்டு இருக்கிறதுனால அது பிரகாசிக்காம இருக்கவே இருக்காது இல்லையா? அப்ப எப்படி நீ இந்த மாதிரி சொல்ல முடியும்? அதுக்கு ஸ்வரூபஜானேன ஆபரோஷம் கதாபி அஸ்தி தஸ்ய சர்வதா ஸ்வரூபஸ்தா அபிநத்வா விருத்திஜானேன ஆபரோஷம் து ந முக்தாவபி இதி வாக்கியம். ஸ்வரூபகுணங்க ஸ்வரூபஜானம் சொல்லி சொப்பிரகாசம்னு சொன்னா எப்பவும் சொப்பிரகாசம் இல்லை. விருத்தி வந்தாதான் அந்த ஸ்வரூபஜானம் புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டா விருத்தி வந்துட்டு போகுது. அப்ப மோட்ச காலத்துல கூட இருக்காது விருத்தி. அந்த விருத்தி கூட இல்லைட்டா விருத்திஜானம் இல்லாத அந்த சொரூபத்துக்கும் புருஷார்த்தம் இல்லைன்னா அப்படின்னு அப்படின்னு சொல்லாவே நகி
व्यवहारानुकूल चैतन्य अभेद मात्रम अपरोक्षम तदावच्छिन्न चैतन्य अभिव्यक्तौ तदभिन्नस्य गन्धस्यापि अपरोक्ष आपत्तेः किन्तु अनावृत अर्थस्य तद् अभेदः तथा च अनावृतत्वांशः तत्त्वसाक्षात्कारे सत्येव इति निरतिशय सुख अपरोक्षस्य पुत्रार्थस्य विद्याप्राप्तित्वं दुःखं विद्यागुरु दुःखं ज्ञानस्वरूपं தான் ஏன்னு சொல்லலை. ஆனாலும் இது அபரோக்ஷமாக இருக்கு. சுப்பிரகாசமா இருந்தாலும் அபரோக்ஷமாக இருக்கு. அபரோக்ஷத்துவங்கிறது என்னன்னு நான் சின்ன பரிஷ்காரம் பண்ணி சொல்றேன். அப்போ உங்களுக்கு புரிஞ்சு ஏன் அபரோக்ஷம் இல்லை. விவகாரானுகூல சைதன்ய அபேதம் வெறும் சைதன்ய அபின்னமா இருக்குங்கிறதுனால அது புருஷார்த்தம்னு சொல்லக்கூடாது. இந்து அங்க அனுபவிக்கும் அனாவிரத சைதன்ய அபின்னத்துவம்னு சொல்லணும். அனாவிரதமான அர்த்தம் சைதன்ய அபின்னம் அது தெரியாது. ஆவரணம் இல்லாம இருக்கணும், சைதன்ய அபின்னமா. அப்பதான் அது அபரோக்ஷம்னு சொல்லலாம். ஏன் இப்படி சொன்னா என்ன கடாவட்சி இப்ப பாருங்க, கடம் கண்டு தெரியுது. இப்ப கடாவட்சின்னு சைத்தன்யத்துல ஆவரணம் இல்லையோணும் ஏன்னா தெரியுறதே. இப்ப கடத்துல ஆவரணம் இல்லை, கடன் தெரியுது அப்படிங்கிறதுக்காக அந்த கடத்துல உள்ள ஒரு வாசனை தெரியுறதோ அது தெரியாது. கடன் தெரியறதுங்கிறதுக்காக அதுல உள்ள வாசனை ஏன் தெரியல அப்படின்னு கேட்டா அது இன்னும் ஆவரணமாவே இருக்கு. அதனுடைய ஆவரணத்தை போக்குறதுக்கு இந்த சட்டுரேந்திரியத்தினால ஏற்பட்ட விருத்தியால முடியல. இந்த சட்டுரேந்திரியத்தினால எதை கிரகிக்க முடியுமோ எது யோக்கியமோ அந்த விஷயத்துலதான் இந்த சட்டுரேந்திரியம் தியானத்தை கொண்டு பண்ணுமே சொல்ற. இதுக்கு முடியாத விஷயத்துலதான் பண்ண முடியாது. ஆகையால கந்தத்தை கண்ணால பார்க்க முடியாத ஒரு வாசனை. அதனால இந்த கண்ணானது அந்த வானையில இருக்கக்கூடிய கந்த விஷயமான ஒரு ஞானத்தை உண்டாக்கல. அதனாலதான் அது மறைஞ்சு அப்படியே இருக்கு. அதனால சைத்தன்யத்தோட அது அபின்னமா இருக்குங்கிற காரணத்தினாலேயே அது உடனே அபரோக்ஷம் சொல்லக்கூடாது. அது அனாவிருத்தமா இருக்கணும். அனாவிருத்திய அர்த்தத்திய சைதன்ய ஆசேதா அபரோக்ஷம், ஆவரணம் இல்லாம இருக்கணும். இப்படி சொல்லிட்டா இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த அகண்டமான ஆனந்தம் இருக்கு, அது எப்படி இருக்கு? சைதன்யமா இருக்கு இல்லைன்னு. ஆனா ஆவருத்தமான இருக்கு, அனாவருத்தமா இல்லையே. அதனால அபரோக்ஷமா இருக்கு. அப்ப இது அபரோக்ஷம் ஆக்கணும். அபரோக்ஷம் ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த ஆவரணத்தை போக்கணும். போக்குன்னா இது அனாவருத்தமாயிடும். அனாவருத்தம் என்ன செய்யும்? அப்ப அதுக்கு என்ன வேண்டியிருக்கு? அப்படி பண்றதுக்கு தியானம், சாட்சாத்காரம். இந்த சாட்சாத்காரம் ஆவரணத்தை போக்கி அந்த ஆனந்தத்தை அபரோக்ஷமாக்கி கொடுக்கிறது. அதனால சாட்சாத்காரத்தால நமக்கு ஆனந்தம் கிடைக்கிறது. தானே இருக்கு. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. ததாத அனாவருத்வாம்சா தத்துவசாட்சாத்காரே சத்யேவ இதி நிரதிசய சுக ஆபரோக்ஷஸ்ய அதிகாரத்துக்கு வித்யா பிராப்தி யுக்தம் வித்யாவுக்கு. எல்லா சுகமும் தான். இப்ப நிரத்திய ஆனந்த சொல்லுமோ அப்படிதான். வித்யா எப்படி கிடைக்கிறதுனா இது விட இது ஆனந்தம் ஆவரணமா இருக்குது. அந்த ஆவரணத்தை போக்குறதுக்கு தேவைப்படுது. வித்யாதான் எனக்கு கிடைச்சது. அஸ்து விவகாரானுகூல சைதன்யாசேத மாத்திரம் ஆபரோக்ஷம். நீங்க சொல்ற அளவுக்கு பரிஷ்காரம் கூட வேண்டாம், சாமானியமா வச்சு விடுவோம். எந்த ஞானம் எந்த சைதன்யத்தை வச்சு ஒரு விஷயத்தை பற்றி விவகாரம் பண்றோமோ அந்த சைதன்யமும் அந்த விஷயமும் ரெண்டுக்கும் அபேதம் இருக்கு. அது ஆவர்த்தம் அனாவர்த்தம்ங்கிற விஷயம். விவகாரானுகூல சைதன்ய அபேத மாத்திரம் ஆபரோக்ஷம். பரிஷ்காரமா வேண்டாம், அப்படியே வச்சுக்கோம். ததாபி அஜான மகிம்னா ஜீவ பேதவத்து இது ஆனந்த பேதோகி அசக்தா இது சம்சாரதசாயாம் புருஷாந்தர சைதன்ய அபரோக்ஷவத்து அனவச்சின்ன சுக ஆபரோக்ஷம் அப்படின்னா இது என்ன பண்றாங்க? ரொம்ப சுலபமா கொடுத்தா. இப்போ சம்சார தசையில நாம சைத்தன்ய ஸ்வரூபம் தான் இல்லையா? நம்ம இப்பவும் சைத்தன்யமா தானே இருக்கோம், தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஆனா நம்ம சைத்தன்ய ஸ்வரூபமா இருக்கோங்கிற காரணத்தை காமிச்ச அதனால மற்றவனுக்கு வந்த ஞானங்கள்லாம் நமக்கு தெரியுமோ, அடுத்தவனுக்கு வந்த சுகம் நமக்கு தெரியுமோ. ஏன் தெரியுமோ? ஏன் தெரியாதுன்னு சொன்னா இன்னைக்கு எனக்கும் அடுத்தவனுக்கு வந்த சுகத்துக்கும் அபேதம் இல்லை.
எனக்கு ஒரு சுகம் வந்தது துக்கம் வந்ததுன்னு சொன்னா அதுக்கும் எனக்கும் அபேதம் இருக்கு, சைத்தன்ய அபேதம் வந்துருக்கு, எனக்கு தெரியுது. ஆனா இன்னொருத்தனுக்கு துக்கம் சுகம் வந்ததுன்னா அது எனக்கு தெரியாது. ஏன் தெரியாது? ஏன்னா அதுக்கும் எனக்கும் அபேதம் இல்லை, பேதமா இருக்கு, தனியா இருக்கு. ஏன் அது என்னாச்சு? எனக்கு பிரத்யட்சமாக கூடிய ஒரு விஷயத்துக்கும் அபேதம் வந்தால்தான் அந்த விஷயம் எனக்கு பிரத்யட்சமாகும். அபேதமாகவே தனியா நின்று சொன்னா அது எனக்கு தெரியாத ஒரு. அப்ப அதே மாதிரி இப்ப என்ன ஆயிடுச்சோ, நம்மளுடைய ஆனந்தம் இருக்கு வாஸ்தவத்தில் எத்தனை சுருக்கமான ஆனந்தம். இந்த ஆனந்தத்தை அஜானம் வந்து ஒரு சாந்தியை ஏற்படுத்தி என்ன காட்டிலும் வேற என்ன பிரிச்சு வச்சு. நான் சைத்தன்யம், நான் தான் எல்லாரையும் பாக்குறேன், சைத்தன்ய சுரூபம் தான். ஆனா நான் ஞான சுரூபமே தவிர சுகஸ்வரூபம் இல்லை அப்படின்னு அஜானம் என்ன சொல்ல வைக்கிறது. அஜானம் எனக்கு என்ன ஒரு சமயம் ஏற்படுத்திருக்குன்னா, நான் வெறும் ஞான சுரூபம் தானே தவிர ஆனந்த சுரூபம் இல்லை. ஆனந்தம் புதுசா வேற இருக்காது, என்ன காட்டிலும் வேறதா, அதை நான் அடைஞ்சேன் அப்படின்னு ஒரு காட்சியை திடமா பண்ணி வச்சிருக்கேன். அப்ப என்னாச்சு? என்னுடைய சைத்தன்யத்தோடு அந்த ஆனந்தத்திற்கு ஒரு சேதம் வந்து விட்டு இல்லையா? எப்படி? துர்காந்தரம், இன்னொருத்தனுடைய ஞான சுஷாதிகள் எனக்கு தெரியாம போனது, என்ன காட்டிலும் அது வேறாக தனியா இருக்கிறதுனாலே அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரிதான் என்னுடைய ஆனந்தம் கூட என்னுடைய அஜானத்தினாலே என்ன காட்டிலும் தனியாக வேறானதாக போயிடுச்சு. அப்படி ஒரு படம் வந்துருக்கும். அப்படியானால் இப்ப எனக்கு கிடைக்காது அந்த ஆனந்தம் இல்லை. இது அடையிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? இந்த பேதத்தை எது ஏற்படுத்தி கொடுத்துதோ அதை தொலைக்கணும், அதை எடுத்தா கட்டணும். ஆக எனக்கும் என்னுடைய ஆனந்தத்துக்கும் உள்ள பேதத்தை உண்டு பண்ணி கொடுத்த அந்த அஜானம் இருக்கு, அதை நிவர்த்தி பண்ணி கொடுத்துக்கணும். நிவர்த்தி பண்ணியாச்சு. நான் ஞானத்தை கொண்டு பேதம் போச்சு நமக்கு அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. அஸ்து விவகாரானுகூல சைத்தன்யாபேத மாத்திரம் அபரோஷம் ததாபி அஜான மகிழ்னா, அஜானத்துக்கு ஒரு மகிமை மகாத்மியங்கிறார். அது இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறது. ஜீவபேதவது ஜீவனை சின்னமாக பண்ணி கொடுத்தது, ஒவ்வொரு சரீரத்தையும் ஆத்மாவை தனித்தனியா பண்ணி கொடுத்தது. அதே மாதிரி சித் ஆனந்த பேதோபி, சித்து வேற ஆனந்தம் வேற அப்படின்னு. நான் சைத்தன்யம் எனக்கு தெரியுது, ஆனா ஆனந்தமே தெரியல. ஏன்? ஆனந்தம் வேற, நான் வேற. இதுவும் அச்சத்தகா இது சம்காரத்தாலாம் புருஷாந்தரத்து புருஷாந்தர சைத்தன்ய ஆபரோஷவத்து. ஆபரோஷம் எப்படி வராதோ அப்படின்னு இந்த இவனுக்கு அவனுக்கு வரக்கூடிய சைத்தன்யம் ஞான சுகாதிகள்லாம் எப்படி அபரோஷமாக தெரியாதோ, அதே மாதிரி தன்னுடைய சுகம் கூட தெரியாமல் இருக்கும். அனவச்சின்னதுக்கா அபரோஷம் அப்படி நாஸ்தி. ஏன்னா அஜானம் ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கணும். ரெண்டையும் பிரிக்கல, ஒன்னா ரெண்டா பண்ணி கொடுத்தது. இந்த மாதிரி அஜான நிவர்த்தவுக்கு இது ஆனந்த பேத பிரவில, சித்துக்கும் ஆனந்தத்துக்கும் உள்ள பேதம் அஜானத்தால ஏற்படுத்தின அந்த பேதங்கிறது அஜான நிவர்த்தி ஆனவனே அது லயமாயிடுச்சு, அது இல்லாம போயிடுச்சு. அப்போ அது ஆபரோஷம், அது இது அபேதமா இருக்கும். ஞானமே தான் ஆனந்தம்னு தெரிஞ்சது. அப்போ ஞானமும் ஆனந்தமும் ஒண்ணு, அது பிரகாசம். இது சத்திய வித்யாகாரத்துவம் வித்யாவு. நாம ஆவரண காரணம் சொல்ல வேண்டாம், பேதத்தை அது ஏற்படுத்தி. அதாவது அந்த லட்சணத்தை பரிஷ்காரம் ஒன்றும் பண்ண வேண்டாம். இரவின்னத்தம் அந்த இதுல சொல்றாலும் பரிபாஷையில விவகாரானுகூல சைத்தன்ய அபேதம், பிரமாத்திர அபேதம். அந்த பிரமாத்திர அபேதம் இருந்தா போதும். அப்புறம் பிரமாத்திர அபேதம் இந்த இதுக்கு வரல, ஏன்னா சின்னமா பண்ணி இருக்கும். அஜானத்தால பண்ண முடியுமே, உபாதி கூட இல்லை. அஜானத்தான் அது வேற சமய விட்டு பண்ணிருக்கு. உபாதியால கூட பேதம் பண்ணல. இப்ப ஜீவனை எப்படி பேதமா பண்ணிது? உபாதியால பேதம் உண்டாகாது, இருக்கிறதாக தெரியும், சின்னமாக தெரியுமே தவிர பேதம் உண்டாகாது. எல்லா பேரும் அப்படிதான். அப்ப அதே மாதிரி இங்க சைதன்யத்துக்கும் ஆனந்தத்துக்கும் பேதம் உண்டாகல, ஆனா பேதம் தெரியும். காந்தி. அப்ப அந்த காந்தி விஷயமான பேதம் இருக்கிறதுனாலதான் நமக்கு அது தெரியல. அப்ப அதை போக்குறதுக்கு அஜானத்தை போக்குனா தெரியாது.